சும்மா பேசிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, விஜயோட தாய் மாமா. ஏன்னா பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனியவர்களுக்கும் மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற பெருமை அடைகிறேன். அரவிந்த் சார் வந்து தமிழ் திரை உலக ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுத்து புரட்டி போட்டவர். அப்படி ஒரு ரசிகர் அவருக்கு உண்டு. இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. அவருக்கு உண்மையிலே சந்தோஷம். வாழ்த்துக்கள் அவருக்கு. அமர் செல்வா சார் வந்து சும்மா பேசிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, விஜயோட தாய் மாமா. ஏன்னா நான் வந்து சட்டமுறை ரைட்டர்லேருந்து அவங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெற்றி படம் அவர் ஃபஸ்ட்டு படம் நடித்தார். நானும் அதில் நடிச்சிருப்பேன். அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நட்பாக இருக்கோம். அதுக்கு செல்வா சார்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். என்னென்ன கஷ்டப்பட்டார் செல்வா சார் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். திட்டு வாங்கியிருப்பார், நல்லது பண்ண எல்லாம் உண்டு. பட் ஓகே, ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு முதல்வரை நம்ம நிறுத்திட்டோம். திரையுலகத்துலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஹீரோவை கொண்டு நிறுத்தியிருக்கோம். அது நல்லது நடந்துக்கிட்டு இருக்கோம். நல்லதே நடக்கும் அப்படின்னு நல்லா நினைப்போம். அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர் தொப்பியை கட்டவே மாட்டேங்கிறார். நமக்கு ஆளே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி வேறு போட்டிருக்காரு, தெரியல. அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக். நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப சொன்னது தான். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் டைரக்டர் எனக்கு ரொம்ப கால நண்பர். ஒரு நல்ல மனிதர், நல்ல மனம் கொண்ட மனிதர். அதாவது நாளைக்கு படம் நல்லபடியாக ஓடி இருக்கு. இன்றைக்கி ஓடி வெற்றி விழா தானே இது. உண்மையில் இன்னும் நிறையா போகும். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்கள் இதே மாதிரி குணமாக எப்பவும் நல்லா இருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் பாட்டு எழுந்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக நன்றி சொல்கிறேன். அப்புறம் தேவிஸ்ரீ மேடம், அவங்க வந்து எங்கள் கூட 2-3 படம் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆக்டர்ஸு. அவங்க மேலே அவங்களுக்கு பாராட்டு. ரொம்ப சந்தோஷம். அவங்க பொண்ணு ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. நிறையா தெலுங்கு படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஹீரோயினி ரொம்ப அழகாக பேசுனாங்க. தமிழ் தெரியாதாங்க, தமிழ் ரொம்ப அழகாக பேசுனாங்க. அதை விட மேலே அவங்க வந்து இந்த படத்தை விட எல்லா படமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட். உண்மையிலே அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நான் என் படம் ஓடணும்னு தான் நினைப்பேன். அதெல்லாம் இல்லை. எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேட்டருக்கு வந்து பார்க்குறதுல ஒரு பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, எல்லோரும் ஒற்றுமையாக சிரிப்போம், எல்லோரும் சந்தோஷப்படுவோம், எல்லோரும் அழுவோம். அதனால தான் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது. வீட்டில் தனியாக உட்காந்து பார்ப்போம். சிரிக்கவும் தெரியாது, அழவும் தெரியாது. செவ்வறு மாதிரி உட்காந்துருப்போம். தேட்டரில் படம் பார்க்குறது எதுக்கு? அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் நான் வந்து ஒரு 60-65 வருஷம் முன்னாடி நாங்கள் எங்கள் ஊர் கிராமம், அங்கெல்லாம் வந்து பாவக்கூத்துன்னு சொல்லுவாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து உண்டியல் தான் இங்கே காட்டுவாங்க. எதனா இப்போ ஒரு பைசா அந்த ஓட்டை ஒரு பைசா அதில் போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நாடகம், அப்புறம் டூரிங் டாக்ஸியில் படம். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு படங்கள் வளர்ந்துருக்குது. வளர்ந்ததுக்கு காரணம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தோம். இன்றைக்கி அவங்கவுங்க தனியாக படம் பார்க்கறதுனால அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஏதோ ஒன்று சிரிக்கணும். இல்லை முதல்ல சிரித்தா தானே உடம்பு நல்லாயிருக்கும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிரிக்க கூட முடியல. அப்போ வந்து படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறதோ, ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குறதோ, ஹீரோயினுக்கு கொடுக்குறதோ, மியூசிக் டைரக்டர் கொடுக்குறதோ கிடையாது. உங்களை நீங்கள் நல்வழிப்படுத்துறது அதுதான். இப்போ நான் வந்து யோகா பண்ணுறேன். எனக்கு 74 வயசாச்சு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா காரணம் என்னென்னா, நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க சிரிக்கும் போது அந்த சிரிப்பு இல்லை, அந்த சிரிப்பு நம்மளையும் சேர்ந்து சிரிக்க வைக்கும். ஒருத்தர் பக்கத்தில் சிரிக்கும் போது நம்ம சிரிப்போம், கண்டிப்பாக சிரிப்போம். வீட்டில் சிரிக்கவே மாட்டோம். உண்மனி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இவங்க சொன்னது, இந்த ஹீரோயின் சொன்னது 100க்கு 100 உண்மை. எல்லாருமே தேட்டரில் போய் படம் பாருங்கள். இதை வந்து காசுக்காகலாம் சொல்லலை. ஏதோ ஒரு வேலை நாங்கள் கூட செஞ்சுருவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ பிறந்துட்டோம் எல்லோரும். ஏதோ இப்போ வந்து 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னா. 8 கோடி பேருமா சினிமாவில் இருக்கும்? சும்மா 30,000 பேர் தான் இருக்கும். இதுக்கு எங்களுக்காகவே சொல்ல. இது மக்கள் பார்க்குற மக்களாக இருக்கட்டும், கேட்குற நண்பர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக தேட்டரில் வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நம்மளை சிரித்து அழுது நம்ம அழ முடியாது. தனியாக உட்காந்து அழ முடியுமா? அந்த படம் பார்க்கும்போது கண் கலங்கும். நமக்கு அந்த நீர் வர்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாதிரி எல்லாமே நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். இந்த படம் வந்து சக்ஸஸ் மீட் ஆனது உண்மையிலே சந்தோஷம். நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த படம் இன்னும் நிறைய பணம் கொடுத்து அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், அவர் சார் எழுந்துங்க சார் ஒரு நிமிஷம். அவருக்கு உண்மையிலே கை தட்டுங்க. அவர் வந்து ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இங்கே சொல்கிறார், நான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கலன்றாரு. நிச்சயமாக இன்னும் நீங்கள் சக்ஸஸ் படமாக கொடுப்பீங்க சார். உழைப்பு, உண்மை, நேர்மை, கடினமான உழைப்பு இருந்தால் யாருமே தோக்க மாட்டோம். நான் கூட தனியாக தான் வந்தேன் சென்னைக்கு.
அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு வந்து சினிமாவில் விட்டாலும் யாரும் வேலை தரல, குள்ளமாக இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் நானே என்னோடய முயற்சியில் என்னோடய திறமையில் இன்றைக்கி வந்து 2000 படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயம். அது மாதிரி நீங்களும் நிறைய படம் பண்ணணும். இந்த தமிழ்நாடு உங்களை வாழ்த்தும்னு சொல்லிக்கொண்டு அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். குறிப்பாக ஒரு சகோதரர் விஜய், அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நிறைய நல்லா இருக்கீங்க சார், நல்லா பெருசாக வாங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எப்பவும் சொல்ல மாட்டேன் சார், இன்னைக்கு உலகெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியா மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். நம்ம நாடு வந்து பெண்மையை மதிக்கிற நாடு, தாய் இல்லாமல் உலகமே இல்லைன்னு நினைக்கிற நாடு நம்ம நாடு. இன்றைக்கி வந்து இந்த இன்டர்நெட் அதெல்லாம் வந்தோடனே அம்மா யார், அக்கா யார், தங்கச்சி யாருன்னு தெரியாமல் 3 வயசு பசங்களை பாலியல் கொடுமை பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை. அதாவது யாருமே வந்து சாராயம் போதை வகையில் ஈடுபட்டு தன்னை வந்து மறந்துடுறாங்க. யார் அண்ணனா இருக்கிற போட எவனா இருந்தாலும் நமக்கு ஒரு கோட்டர் கிடச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அதை மறங்க. சாராயம் விற்கிறவன் சாராயம் குடிக்க மாட்டான், கஞ்சா விற்கிறவன் கஞ்சா குடிக்க மாட்டான், அபின் விற்கிறவன் அபின் குடிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை காசு தான். ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்து குடித்து ஒன்றுமே இல்லாமல் போகிறீங்க. பாருங்கள், வேலைக்கு கூட ஆள் இல்லைங்கிறாங்க. அதனால் நம்ம பாம்பேல இருந்தோ ஏதோ ஒரு குஜராத்தில் இருந்தோ எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வேலை உங்களுக்கு இல்லை. ஒரு தாய், ஒரு பெண், அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட கணவனுக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி காலகட்டத்தில். அதை மாறணும். அந்த மாற்றம் உங்ககிட்டேருந்து வரணும்னு நினச்சி இந்த இந்தியா எப்போதுமே சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாத்துக்குள்ள பெரிய இது தமிழாக பிறக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த சக்தி. 889 கோடி மக்களில் தமிழனாக பிறக்கிற அத்தனை பேரும் புண்ணியம் செஞ்சால் மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்க முடியும். ஏன்னா குழந்தை தாயோட அந்த வாசல்லேருந்து வரும் கூட அம்மான்னு சொல்லுவோம், அத்தைன்னு சொல்லிட்டு வரும்போது மம்மின்னு சொன்னால் எந்த சரித்திரமும் இல்லை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி மாஸ்டர், நன்றி.